ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. மாலை வேளையில் வீட்டின் வாசலில் அல்லது அருகில் உள்ள கோயிலில் நெய் தீபம் ஏற்றி எங்கள் குடும்பத்தில் மறைந்த ஆன்மாக்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி அன்று தயிர் சாதம் தானம் செய்வது மிகவும் விசேஷமாக இருக்கும். பித்ருக்களின் ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்று சித்திரபுத்தனின் பிறந்த நாள். அதற்காக ஒரு குட்டி கதை. ஒரு முறை ஒரு செல்வந்தர் இறந்து மேலோகம் சென்றார். அங்கே சித்திரபுத்திரன் அவரிடம் ஒரு பெரிய புத்தகத்தை காட்டினார். அதில் ஒரு பக்கம் முழுமையாக கருப்பு நிறத்திலும் மற்றொரு பக்கத்தில் மிகச்சிறிய அளவில் வெள்ளை நிறத்திலும் இருந்தது. செல்வந்தர் கேட்டார், சுவாமி, நான் எவ்வளவு தானம் செய்தேன், எவ்வளவு கோயில்களுக்கு பணம் கொடுத்தேன், ஆனால் ஏன் என் புண்ணிய கணக்கு இவ்வளவு சிறிதாக இருக்கிறது? சிரித்து கொண்டே சித்திரபுத்திரர் சொன்னார், நீ கொடுத்த தானங்கள் எல்லாம் உன் பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்தவை. ஆனால் ஒரு முறை மலையில் நனைந்த ஒரு ஏழை சிறுவனுக்கு யாரும் பார்க்காத போது உன் கையில் இருந்த குடையை கொடுத்துவிட்டு நீ நனைந்து கொண்டே சென்றாயே, அந்த ஒரு அன்பு மட்டும்தான் உன்னுடைய உண்மையான புண்ணிய கணக்கில் சேர்ந்திருக்கிறது. நாம் செய்யும் மிகப்பெரிய தானத்தை விட பிரதிபலன் பார்க்காமல் செய்யும் ஒரு சிறிய அன்பே நம் ஆன்மாவை உயர்த்தும். சித்திரை திங்கள் பௌர்ணமி நிலவு, சிதறித் தெறிக்கும் பால் ஒளிப்பொழிவு, கணக்கெழுதும் சித்திரபுத்தன் திருநாள் இது. நம் மனக்கணக்கை சரிபார்க்கும் பொன்னான நாள் இது. மறைந்த நம் முன்னோர் தெய்வமான நாள். அவர் ஆசி மலையை பொழியும் திருநாள். பசித்த வயிறுக்கு சோறு போடுவோம், பிறர் துடைத்த கண்ணீரில் புண்ணியம் காண்போம். தர்மம் ஒன்றே நிலையானது, அந்த தர்மமே நம் வாழ்வை தாங்குவது. அன்பை விதைப்போம், அருளை பெறுவோம். நன்றி.